வணக்கம். 5 மாநில தேர்தல் அடுத்து காத்துட்டு இருக்குது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், கோவா, மணிப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி மாதம் 2027ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கிறது. இன்னும் ஒரு 8 மாசம் இருக்குது. பரபரப்பான ஒரு தேர்தல்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா உத்தரப்பிரதேசம் ஒரு பெரிய மாநிலம், தேர்தலை சந்திக்கவிருக்கிறது. அந்த மாநிலத்துல யாருடைய கை ஓங்கி இருக்குது அப்படின்றது வரக்கூடிய 2029 லோக்சபாலையும் அவர்களினுடைய கை தான் ஓங்குமா? அது தேர்தலில் வெற்றி தோல்வியவே தீர்மானிக்குமா அப்படின்ற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலா இந்த தேர்தலை நம்ம பார்க்கலாம். அந்த வகையில 5 மாநில தேர்தல் சம்பந்தமான கருத்து கணிப்பு முடிவுகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நாம உத்தரப்பிரதேச மாநிலம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவு செஃபாலஜிஸ்ட் சித்தார்த் சாதே அவருடைய கருத்து கணிப்பு முடிவை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த மட்டும் பிஜேபி, காங்கிரஸ் ஒரு சின்ன ரோல் பிளே பண்றாங்க. சமாஜ்வாதி பார்ட்டி, பகுஜன் சமாஜ், இன்னும் குட்டி குட்டி கட்சிகள் இருக்கிறாங்க. 403 சட்டமன்ற தொகுதிகள், 202 பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். சித்தார்த் சாதே அவருடைய தேர்தலுக்கு முந்தைய குறிப்பா மே மாதத்தினுடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றத கணித்திருக்கிறாரு. பார்க்கலாம். மேற்கு உத்தரப்பிரதேசத்துல என்டிஏ 66 இடங்கள்லையும், சமாஜ்வாதி பார்ட்டி 72 இடத்துலையும், மற்றவர்கள் ஒரு இடத்திலையும் வெற்றி பெறுவார்கள். ஆவாத் மண்டலத்துல என்டிஏ 24 இடத்துலையும், சமாஜ்வாதி பார்ட்டி 53 இடத்துலையும், மற்றவர்கள் ஒரு இடத்திலையும் வெற்றி பெறுவார்கள். புந்தேல்கண்ட்ல என்டிஏ 7 இடத்துலையும், சமாஜ்வாதி பார்ட்டி 12 இடத்துலையும் வெற்றி பெறுவார்கள். பூர்வாஞ்சல் மண்டலத்துல என்டிஏ 53 இடத்துலையும், சமாஜ்வாதி பார்ட்டி 110 இடத்துலையும், மற்றவர்கள் 3 இடத்துலையும் வெற்றி பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓவராலா நம்ம பார்க்கும் பொழுது என்டிஏ 140லிருந்து 158 இடத்துலையும், சமாஜ்வாதி பார்ட்டி 240லிருந்து 258 இடத்துலையும், பகுஜன் சமாஜ் மற்றும் மற்றவர்கள் 5லிருந்து 6 இடத்துலையும் வெற்றி பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நம்ம அக்யூரேட்டா பார்த்தோம்னா என்டிஏ 151 இடத்துலையும், சமாஜ்வாதி பார்ட்டி 247 இடத்துலையும், பகுஜன் சமாஜ் பார்ட்டி மற்றும் மற்றவர்கள் 5 இடத்துலையும் வெற்றி பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. சித்தார்த் சாதே அவருடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது மே மாதத்துல 247 இடத்துல சமாஜ்வாதி பார்ட்டி வெற்றி பெறுவார்கள். இன்றைய தேதியில தேர்தல் நடந்ததுன்னா சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய கையே ஓங்கி இருக்குது. அவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் சாதே சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.